ஸோ வணக்கம் ஹோமீஸ். எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். ஃபர்ஸ்ட் வீடியோவில் நான் எதை பற்றி சொல்லியிருந்தேன் அப்படின்னா, நம்ம எப்படி வந்துட்டு ஸ்ப்ரிங் ப்ராஜெக்ட் வந்து இனிஷியலைஸ் பண்ணுறதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இனிஷியலைஸ் ஆன ப்ராஜெக்ட் இப்போ இருக்குது. இந்த இனிஷியலைஸ் ஆன ப்ராஜெக்ட்டில் உள்ள ஃபைல் ஸ்ட்ரக்சரை பற்றி பார்க்க போகிறோம். இந்த டாட் ஐடியா இது வந்துட்டு தேவையில்லை. இது ஒரு ஸ்டாக் ஃபைலு. இது வந்துட்டு ஐடியாலேருந்து ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிற ஃபைலு. ஸோ இது நமக்கு தேவையில்லை. அடுத்து டாட் எம்விஎன். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, பில்ட் டூல்ஸ்னு 2 இருக்குது, மேவன் அண்டு கிராடல்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மேவன் அண்ட் கிராடலில் உள்ள மேவனுக்கான கான்ஃபிகரேஷன் தான் அந்த டாட் மேவன் ஃபைலில் இருக்கும். ஸோ பேசிக்காக வந்துட்டு கான்ஃபிகரேஷனுக்கான ஃபோல்டர் இது. இதில் உள்ள மேவன் ரேப்பர் ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்தீங்கன்னா அதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ இதுவுமே நமக்கு தேவை கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட்டு திங் சோர்ஸ். ஸோ அந்த சோர்ஸ் தான் முக்கியமான ஃபோல்டர். இந்த சோர்ஸ் ஃபோல்டரில் தான் வந்துட்டு நம்ம எழுத போகிற மொத்த சோர்ஸ் கோடுமே இருக்க போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் என்ட்ரி பாயிண்ட்டு. இந்த மேனேஜ்மெண்ட் அப்ளிகேஷன்றது இது ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆனது. இதுதான் வந்துட்டு பேசிக்காக என்ட்ரி பாயிண்ட்டு. ஸோ இந்த என்ட்ரி பாயிண்ட் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, பேக்கேஜ் அண்ட் ஆர்டிஃபேக்ட் நேம் com.theerej.management டோட்டல் இந்த ப்ராஜெக்டோட நேம். ஸோ இதில் இப்போ நம்ம புதுசாக ஏதாவது ஃபோல்டரோ இல்லை ஃபைலோ, தட் மீன்ஸ் நம்ம கோர் லாஜிக் எழுதுறதுக்கான ஃபைல் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா இந்த com.theerej.management க்ரியேட் பண்ணால் மட்டுமே தான் ஸ்ப்ரிங் பூட் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் ஒரு ஜாவா கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன், சும்மா ஒரு டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டெஸ்ட்டுங்கிற கிளாஸை நான் இதே ஃபோல்டருக்குள்ளே க்ரியேட் பண்ணால் மட்டுமே தான் என்னோடய ஸ்ப்ரிங் அப்ளிகேஷன் வந்துட்டு அதை ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதே ஃபோல்டருக்குள்ளே தான் நீங்கள் எல்லா ஃபோல்டரையும் க்ரியேட் பண்ணணும், ஃபைல்ஸையும் க்ரியேட் பண்ணணும். நான் சொல்கிறது கோர் லாஜிக் எழுதுறது. அதேமாதிரி நெக்ஸ்ட் இருக்க ஃபோல்டர் பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸஸ் ஃபோல்டர். இந்த ரிசோர்ஸஸ் ஃபோல்டரில் 2 இருக்குது, ஸ்டாட்டிக் அண்ட் டெம்ப்ளேட்ஸு. ஸோ ஸ்டாட்டிக்ன்றது உங்களுக்கு தெரியும், ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது இமேஜஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ் நம்ம தேவையான, ஃபார் எக்ஸாம்பிள் கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ், அந்த மாதிரி ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டாட்டிக்கில் வச்சுக்கலாம். அதேமாதிரி டெம்ப்ளேட் ஃபைல்ஸ். ஸோ டெம்ப்ளேட் ஃபைலுங்கிறது HTML ஃபைலாக இருக்கலாம், CSS ஃபைலாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி டெம்ப்ளேட்டிங், ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், டைம்லீஃப்னு ஒரு லைப்ரரி இருக்குது. அந்த லைப்ரரி யூஸ் பண்ணி நீங்கள் ஃப்ரண்ட் எண்டே இல்லாமல் நீங்கள் பேக் எண்டே யூஸ் பண்ணியே மொத்த ஸ்டாட்டிக் வெப் பேஜஸை நீங்கள் ரிட்டர்ன் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் டெம்ப்ளேட்ஸில் இருக்கும். அப்புறம் இந்த அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டிஸ். இந்த அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டிஸ் ரொம்ப முக்கியமான ஃபைல். ஸோ இந்த அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டிஸில் வந்துட்டு நீங்கள் இந்த மொத்த அப்ளிகேஷனோட ப்ராப்பர்ட்டிஸையுமே நீங்கள் இதில் தான் மென்ஷன் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்பொழுதைக்கு இந்த ஸ்ப்ரிங் டாட் அப்ளிகேஷன் டாட் நேம் ஈக்குவல் டு மேனேஜ்மெண்ட்டுங்கிறது அவங்க கொடுத்துருக்க நேமு, இது ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆனது. ஸோ இதுக்குள்ளே நம்ம என்ன வேணால் எழுதிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு சர்வருக்கான ஃபைல்ஸு, ஸோ சர்வருக்கான கான்ஃபிகரேஷனு, ஸோ URL போர்ட்டுக்கான கான்ஃபிகரேஷன், இந்த மாதிரி எல்லா கான்ஃபிகரேஷனுமே இந்த அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டிஸ் எழுதிக்கலாம். இதுக்கப்புறம் டெஸ்ட் ஃபோல்டர். இப்போ நமக்கு மேலே வந்துட்டு நம்ம என்னென்னலாம் க்ரியேட் பண்ணுறோமோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இந்த ஜாவா ஃபோல்டர், அதாவது மெயின் சோர்ஸ் ஃபோல்டரில் நம்ம என்னென்னலாம் க்ரியேட் பண்ணுறோமோ மெயின் ஃபோல்டரில், அந்த இதில் உள்ள எல்லாத்தையுமே வந்துட்டு இதுவுமே அப்படியே ரெப்ளிகேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு இங்கே மேனேஜ்மெண்ட் அப்ளிகேஷன் இருக்குது, இங்கேயும் மேனேஜ்மெண்ட் அப்ளிகேஷனுக்கான டெஸ்ட் இருக்குது. ஸோ நம்ம டெஸ்ட் எழுதுவோம்ல, ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஜாவா அப்ளிகேஷனுக்கு JUnit யூஸ் பண்ணி டெஸ்ட் எழுதுவோம். அதேமாதிரி ஸ்ப்ரிங்குக்கும் வந்துட்டு இன்டர்னலாகவே லைப்ரரிஸ் இருக்குது நம்ம டெஸ்ட் எழுதுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி டெஸ்டிங்க்கான எல்லா கோடையுமே வந்துட்டு நீங்கள் இந்த டெஸ்ட் டைரக்டரியில் எழுதுவீங்க. ஓகேவா? ஸோ அந்த கிட் அட்ரிபியூட்ஸ் அண்ட் கிட் இக்னோருங்கிறது ரெண்டுமே வந்துட்டு பேசிக்காக கிட்டு சம்மந்தமான ஃபைல்ஸ். இந்த கிட் இக்னோருங்கிறது எதுக்கு இருக்குது அப்படின்னா, ஒரு எந்தெந்த ஃபைல்ஸ் எல்லாம் வந்துட்டு நீங்கள் கிட்டில் அப்லோட் பண்ணும்போது அதை ரிஜெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு எந்த பில்டு ஃபைல்ஸும் தேவையில்லை, டாட் ஐடியா தேவையில்லை, அதேமாதிரி கிளாஸ் பாத்ஸ் எதுவுமே தேவையில்லை. ஸோ அது எல்லாத்தையுமே கிட் இக்னோரில் வச்சுருக்கேன். அதேமாதிரி இந்த ஹெல்ப் டாட் எம்டிங்கிறது நம்ம எப்படி வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட்டில் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு, மேவன் ப்ராஜெக்ட்டில் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆனது. ஸோ இதுவும் நமக்கு தேவை கிடையாது. அதேமாதிரி இந்த MVNW அண்ட் MVNW .cmd இது ரெண்டுமே முக்கியமானது. இது ரெண்டுமே தான் மேவன். ஆட்டோமேட்டிக்காக இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் மேவன் உங்களோட சிஸ்டத்தில் இன்ஸ்டாலே பண்ண தேவையில்லை, அதுக்கு பதிலாக நாங்களே கொடுக்குறோன்னு சொல்லிட்டு மேவன் வந்துட்டு இவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணியே நம்ம மேவன் ரன் பண்ணிக்கலாம். அதேமாதிரி இந்த கடைசியாக இருக்க pom.xml இது ரொம்ப முக்கியமான ஃபைலு. ஸோ இந்த pom.xml தான் வந்துட்டு நீங்கள் எல்லா கான்ஃபிகரேஷன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன டிபெண்டன்சிஸ்னு சொல்லிட்டு, அந்த டிபெண்டன்சிஸ்க்கான கான்ஃபிகரேஷன் எல்லாமே வந்துட்டு இந்த pom.xml தான் நீங்கள் வைக்க போகிறீங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, ஸ்ப்ரிங் பூட் ஸ்டார்டர் வெப் இருக்குது, டெவ் டூல்ஸ் இருக்குது, நான் சொன்ன அந்த MySQL. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு இங்கே தான் வெர்ஷனையும் கான்ஃபிகர் பண்ணுவோம், நேமையும் கான்ஃபிகர் பண்ணுவோம். இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே இந்த pom.xml தான். நீங்கள் மேவன்னு வந்தீங்கன்னா XML ஃபைல், அதுவே நீங்கள் கிராடல்னு போனீங்கன்னா அதில் வந்துட்டு JSON ஃபைலாக இருக்கும். ஸோ இதுதான் வித்தியாசம். ஸோ இந்த pom.xml ரொம்ப முக்கியமானது. நீங்கள் எப்போல்லாம் டிபெண்டன்சி இதில் ஆட் பண்ணுறீங்களோ அந்த ஃபைலை நீங்கள் ரீலோட் பண்ணி ஆகணும். ஸோ pom.xml நான் அதேமாதிரி லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தேன்ல, நமக்கு வந்துட்டு தேவையான லைப்ரரிஸ் எல்லாமே ஜார் ஃபைல்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து இந்த எக்ஸ்டர்னல் லைப்ரரி ஃபோல்டரில் இருக்கும். போய் பார்த்தீங்கன்னா ஜார் இருக்கும், பார்த்தீங்கன்னா இங்கே ஜார் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லா எக்ஸ்டர்னல் லைப்ரரிஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண லைப்ரரிஸ் எல்லாமே இதில் இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக. நான் அதேமாதிரி நீங்கள் இங்கே டிபெண்டன்சி ஆட் பண்ணது எல்லாத்தையுமே மேவன் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்காக இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துரும். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு மேவன்
ஸ்ப்ரிங் பூட் ஸ்டார்ட் அட் டேட்டா ஜேபிஏ இது எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா டேட்டா ஜேபிஏ இருக்கா, அதான் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் பண்ணி கொடுக்கும். ஸோ பேசிக்காக இவ்வளோ தான் ஃபைல் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு நான் அடுத்தடுத்து என்னென்ன கோர் லாஜிக்ஸு எப்படி ரைட் பண்ணலான்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து நான் வீடியோ போடுறேன். ஸோ தேங்க்யூ.